நாம் யாவரும் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை படிக்க ஆண்டவர் செய்திருக்கிற மாபெரும் கருணைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு அதிகாரமாக தானியேல் புத்தகத்திலேருந்து படிச்சுட்ருக்கிறோம். இன்றைக்கு தானியேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆணவ அரசனுக்கு அதிர்ச்சி வைத்தியம், ஷாக் ட்ரீட்மெண்ட் ஃபார் எ ஹாட்டி கிங் என்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாமா? உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 26, ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும் என்று வாசிக்கிறோம். தானியேல் எழுதின அதிகாரங்கள் எத்தனை எத்தனை எத்தனைன்னு சொல்லுங்க. 12ன்னு சொன்னால் தவறான பதில். தானியேல் எழுதின அதிகாரங்கள் மொத்தம் 11 தான். அப்படியானால் மீதி இருக்கிற அந்த ஒரு அதிகாரத்தை எழுதினவர் யார்? தானியேல் 4ஆம் அதிகாரத்தை எழுதினவர் பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சார். இந்த 4ஆம் அதிகார சம்பவம் நிகழத் தொடங்கிய ஆண்டு, உங்கள் பைபிளை குறிச்சிக்கங்க, உங்கள் பைபிளை திறந்து எந்த வருஷத்தில் இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் நிகழ்ந்தது அப்படின்னா கிமு 570, 569 அந்த டைம். எந்த வருஷத்தில் இந்த அதிகாரம் எழுதப்பட்டது, எப்போ எழுதப்பட்டதுன்னா அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் முடிஞ்சு சுமார் 8 வருஷம் கழித்து தான் அந்த சம்பவம் எழுதப்பட்டது. கிமு 562. இது உங்கள் பைபிளில் குறிச்சிக்கங்க, சரிங்களா? கரெக்டாக குறித்து வச்சா தான் கேள்வி கேட்கும்பொழுது கரெக்டாக பதில் சொல்ல முடியும், சரிங்களா? ஓகே. இந்த அதிகாரம் நிகழும் காலத்தில் தானியேலுக்கு சுமார் 50 வயதுக்கு மேல், ஒரு 53 வயசுக்கிட்ட அவருக்கு இருந்திருக்கும். இந்த 4ஆம் அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று ஒரு சுருக்கம் பார்க்கலாமா? 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் நேபுகாத் நேச்சாரின் அறிக்கை. 4ஆம் அதிகாரம் 4 முதல் 18 வசனங்களில் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். 4ஆம் அதிகாரம் 19லேருந்து 27 வரைக்கும் அந்த தானியேல் வந்து ராஜாவின் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். தானியேல் 4:28-33 வரைக்கும் நேபுகாத் நேச்சார் தாழ்வு நிலை அடைகிறார். 4ஆம் அதிகாரம் 34லேருந்து 37 வரைக்கும் நேபுகாத் நேச்சார் புத்தி தெளிவு அடைகிறார் என்பதுதான் இந்த 4ஆம் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு பெரிய போராட்டத்தை சுட்டி காட்டுகிறதுன்னு படிச்சுட்டு இருக்கிறோம், அப்படி தானே? இந்த 4ஆம் அதிகாரத்தில் புறஜாதி பேரரசனின் பெருமைக்கும் சர்வவல்ல தேவனின் ஆளுமைக்கும் இடையிலான போராட்டமே இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம். நாம் இந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கி ஜெபத்தோடு படிக்க போகிறோம், சரிங்களா? எல்லோரும் சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திற்காக நமக்கு நன்றி. கடைசி நாட்களின் கடைசியில் வாழக்கூடிய எங்களுக்கு எங்கு பார்த்தாலும் அழிவுகளும் நாசமோசங்களும் நிலச்சரிவுகளும் எதிர்பாராத எண்ணிலடங்காத நோய்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அப்பா, நாங்கள் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆண்டவர் தானியேல் புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதில் இந்த 4ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதமான கவன குறைவோ கவனச்சிதறலோ எங்களுக்கு இராதபடி தேவாவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ஊர் பேர் பாபிலோன். அந்த ராஜா பேர் நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாருடைய அப்பா நெபோபொலாசார் என்று அவருடைய பெயர். அவர் இறந்து சுமார் 40 ஆண்டுகளாக, அப்பா இறந்ததுக்கப்புறம் மகன் நேபுகாத் நேச்சார் ஒரு 40-43 வருஷங்கள் அவன் வெற்றிகரமாக ஆளுகை செய்கிறான். இந்த நேபுகாத் நேச்சார் போன இடமெல்லாம் அவனுக்கு வெற்றி. அந்த காலத்தில் இந்த பாபிலோன் என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை, ஒரு பேரரசை உருவாக்கினவன் யார் அப்படின்னா
நேபுகாத்நேச்சார். அன்பானவர்களே, அவன் பெற்ற வெற்றிகள் நிமித்தம் அவன் தேசமே உலக புகழ் பெற்ற தேசமாக விளங்கியது. நீங்கள் சரித்திரத்தில் போய் பாருங்கள், பாபிலோன் என்பது மிகவும் பிரபலமான, பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்க ஒரு ராஜ்யம் என்பதில் சந்தேகம் கிடையாது. நேபுகாத்நேச்சார் காலத்தில், அவர் காலத்தில் தான் இந்த பாபிலோன் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்தது. அப்போ அவர் காலத்தில் உருவான பாபிலோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நியோ பாபிலோனியா அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பாபிலோன் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த பாபிலோனில் என்னெல்லாம் சிறப்பு அம்சம் அப்படின்னு ஒரு 3 காரியங்கள் வேகமாக பார்த்தோன்னா, முதலாவது, பாபிலோன் ஒரு விக்கிரக தேசம். அந்த தேசத்தில் 2400 தெய்வங்கள், ஒரு 2 அடிக்கு ஒரு கோயில் இருக்குமா, ஒரு சிலை இருக்குமா. 2400 தெய்வங்கள், 53 பேராலயங்கள், 955 சிற்றாலயங்கள், சின்ன சின்ன கோயில்கள், 384 தெரு பலிபீடங்கள் அந்த ஊரில் இருந்துச்சான் பாபிலோனில். அது மட்டுமல்ல, 1/4 மைல் சுற்றளவில் மார்டூக் என்ற சூரிய கடவுளுக்கு, பாபிலோனிய தெய்வம் சூரிய கடவுள் பேல் அல்லது மார்டூக், அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய ஆலயம் அங்கே எட்டி மெனன்கி, அந்த கோயிலுக்கு பேர் எட்டி மெனன்கி, வானத்துக்கும் பூமிக்கும் அடித்தள கல் என்று பொருளுடைய அந்த கோயில் எட்டி மெனன்கி என்ற கோயில் கட்டப்பட்டது. 300 அடி உயரம், 300 அடி அகலம் கொண்ட 7 மாடி கோபுரம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, பாபேல் கோபுரம் அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஜிகரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 7 மாடி அடுக்கடுக்காக இருக்கும். மேலே போக போக அது உயரமாக கூர்முனையாக போயிட்டே இருக்கும். எட்டி மெனன்கி என்று ஒரு கோயில். பாபேல் கோபுரம் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல நேபுகாத்நேச்சார் அதை கட்டினானாம். அதை சுற்றி ஈசா கிலா என்ற இன்னொரு விக்கிரக கட்டடம் இருந்தது. இதுதான் பாபிலோனில் ஒரு நேஷனல் டெம்பிள், தேசிய திருத்தலம் அதுதான். 2வது, இந்த பாபிலோன் கட்டடக்கலையின் தேசம், கட்டடக்கலை. நேபுகாத்நேச்சார் அவருடைய மனைவிக்காக, அபியிடிஸ் என்ற அவருடைய மனைவிக்காக அவன் என்ன செய்தானா, அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பைத்தியக்காரின்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு பைத்தியக்காரின்னா, தனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும், எதிர்பார்த்ததெல்லாம் என் புருஷன் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனைவி. அப்படி யாராவது நம்ம இங்கே இருக்கிறோமா? இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை என் புருஷன் செய்யணும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பாளாம். நான் மேதியா தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், ஆகவே எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி மலைப்பிரதேசம் இந்த பாபிலோனில் இல்லையே அப்படின்னு அவன் கேட்டாலாம். ஆக அவளுக்காகவே அவன் என்ன பண்ணானாம், ஒரு தொங்கு தோட்டத்தை உருவாக்கினானாம். ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய உலக அதிசயங்களிலே 7 அதிசயங்களில் ஒன்றியது பாபிலோன். படிச்சிருக்கீங்களா? அந்த தொங்கு தோட்டத்தை தன் மனைவிக்காக கட்டினவன் யாரு? நேபுகாத்நேச்சார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. இதில் 2 கோட்டையாம், பாபிலோனை சுற்றிலும் 2 கோட்டைகள். இதான் அந்த தொங்கு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன். வெளிக்கோட்டை, உள்கோட்டை, 2 கோட்டைகள். வெளிக்கோட்டையின் சுவர் 311 அடி உயரம், அகலம் 87 அடி. உள்கோட்டை 174 அடி உயரம், 56 அடி அகலம். பாபிலோனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மைல்கள். எல்லா திசையிலும் 4 திசையிலையும் 15 மைல்கள் ஈக்குவலாக இருக்குமா. இது மாதிரி ஒரு நகரம் எங்கே இருக்குது பைபிளில்? பரலோகம். கரெக்டாக சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 21, 22 படித்தீங்கன்னா, பரிசுத்த நகரமாகி புதிய எருசலேம் எப்படி இருக்குமா, பூரண சதுரமாக இருக்கும் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? அப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த பரலோகத்தில் இருந்தவன் தான் யார்? லூசிஃபர். அது மாதிரியே அவன் காப்பி அடித்து ஒரு நகரத்தை உருவாக்கினான் பூமியில். அதான் என்னது? பாபிலோன். அன்பானவர்களே, இந்த வெளிக்கோட்டைக்கு வெண்கலத்தால் ஆன 100 கதவுகள் வைக்கப்பட்டிருந்தன. கோட்டையை சுற்றிலும் 4 அடி ஆழமுள்ள அகழிகள். இந்த உதாரணமாக வேலூர் கோட்டைக்கு போனீங்கன்னா, வேலூர் கோட்டை அதனுடைய சுற்று அளவு பார்த்தீங்கன்னா 3 மைல் தூரத்துக்கு இருக்குது. சரிங்களா? சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கெனால் ஓடும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கால்வாய் மாதிரி ஓடும். அதே மாதிரி பாபிலோன் ராஜா என்ன செஞ்சுருந்தானா, 4 அடி ஆழத்திற்கு, 4 அடி ஆழம் அப்படின்னா சுமார் 60 மைல்.
அவ்வளோ ஆழத்துக்கு அவன் என்ன செஞ்சுருந்தானா, அதாவது அதனோட சுற்றளவு, அந்த அந்த சுற்றளவு 60 மைலுக்கு அவன் என்ன செஞ்சான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கெனால், அதுக்குள்ளே நிறைய முதலைகள்லாம் கிடக்குமா. ஏன் தெரியுமா? எதிரிகள் யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. 2 கோட்டைகள். அது மட்டும் இல்லை, இந்த கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வடை சுடுறதுக்காக கிடையாது. எதுக்காக? யாராவது எதிரிகள் இந்த அகழியை தாண்டி வந்தால் அங்கேருந்து என்ன செஞ்சுருவாங்க, எண்ணெயை கொதிக்க ஊற்றிடுவாங்களாம். அந்த கோட்டை சுவரில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 ரதங்கள் ஓடலாமா. அந்த மாதிரி அகலமான கோட்டை சுவர். பாபிலோனில் 2 அரண்மனைகள், சிலர் 3 அரண்மனைகள் சொல்கிறாங்க. 2 ராஜரீக அரண்மனைகள் இருந்தன. ஒரு அரண்மனை அதனுடைய சுற்றளவு 3.5 மைல், இன்னொரு அரண்மனை 8 மைல் சுற்றளவு. நம்ம ஒரு சென்ட் நிலம் வாங்குறதுக்கு பாடுபடுறோம், அப்படி தானே பிரியமானவர்களே? இந்த 2 அரண்மனைகளையும் இணைப்பதற்கு ஐப்ராத் நதி, அந்த ஐப்ராத் நதிக்கு கீழே நிலத்தடி சுரங்க பாதையும் அமைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் கேட்க கேட்க பாபிலோனுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குல்ல. இந்த பாபிலோன் இப்போ கிடையாது, சரிங்களா? பைபிளில் சொன்ன மாதிரி அந்த பாபிலோன் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. பாக்தாத், பழைய பாக்தாத் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஈரானில். அந்த இடம் தான் அந்த பழைய பாபிலோன், நான் சொல்லக்கூடிய பாபிலோன் இருந்த இடம். 3வது, இந்த பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம்? 1 விக்கிரக தேசம், 2வது கட்டடக்கலையின் தேசம், 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளம் நிறைந்த தேசம். எகிப்துக்கு ஒரு நைல் நதி போல, மதுரைக்கு ஒரு வைகை நதி போல, பாபிலோனுக்கு என்ன நதியா? ஐப்ராத், யூப்ரட்டிஸ் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இந்த நதி தேசத்தின் நடுவில் ஊருக்குள்ளே ஓடுமா 30 மைல் தூரத்துக்கு. அப்படி 30 மைல் தூரத்திற்கு பாய்ந்து வெளியே ஓடுவதற்கு ஏதுவாக நீளமான போதுமான வாய்க்கால்களை இந்த அரசன் அமைத்திருந்தான். பாபிலோனை யாராவது முற்றுகையிட்டால் 20 ஆண்டுகளுக்கு என்ன செய்யலாமா? உள்ளே உட்காந்து சாப்பிடலாம். 20 வருஷம் உள்ளே உட்காந்து சாப்பிடலாம், வேலையே செய்ய வேண்டாம். அப்படி ஒரு தேசம் எது? பாபிலோன். யுத்தங்களை காட்டிலும் இந்த அரசன் மக்களுடைய நல்வாழ்வுக்குத்தான் அவன் அதிகம் கவனம் செலுத்தினான் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு கல்வெட்டில் இப்படி எழுதியிருக்கான், கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில், பாபிலோனுடைய நித்திய நிழலுக்கு கீழே எல்லா மக்களையும் நான் சமாதானத்தோடு கூட்டினேன். நித்திய நிழல், இட்டர்னல் ஷேடோ ஆஃப் பாபிலோன். ஏராளமான தானியத்தை நான் அங்கே சேகரித்து வைத்தேன் என்று ஒரு சாசனத்தில் அவன் எழுதி வைத்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை மகத்துவமான தேசம், எவ்வளவு தானிய வளம், அத்தனையும் இருந்தும் ஆண்டவர் பயம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அது அழிந்து போகும், காலக்கடலில் கரைந்து போகும் என்பதற்கு ஒரு பலமான எடுத்துக்காட்டு தான் பாபிலோன். அதற்கு அழிவு எப்படி வந்தது? நீங்கள் அதை பற்றி படிக்கணும்னு சொன்னால் ஏசாயா 13 அதிகாரம், ஏசாயா 14 அதிகாரம் எல்லாம் படித்து பாருங்கள். பாபிலோன் இன்னைக்கு கிடையாது. அந்த அழிவு எப்படி வந்தது, ஏன் வந்தது என்ற ருசிகரமான சில தகவல்களை, பக்தி வினயமான தகவல்களை வேதாகமும் சரித்திரமும் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. வேதாகமத்தின் வெளிச்சத்தில் இந்த நேபுகாத்நேச்சார், நான் சொன்னேன்ல ஒரு ஊர், அந்த ஊர் எது? பாபிலோன் பார்த்துட்டோம். அந்த ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜா பற்றி படிக்க போகிறோம், சரிங்களா? யார் அந்த ராஜா? நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் பைபிளில் சேக்ரட் ஹிஸ்டரி, புனித சரித்திரம் என்று சொல்லக்கூடிய பைபிளில் இவன் ஒரு புறஜாதி அரசன், ஆண்டவரை அறியாத ஒரு அரசன், விக்கிரகங்களை வணங்கின ஒரு மனிதன். ஆனால் இவனுக்கு தான் பைபிளில் நிறைய இடம் இருக்குது. நீ பாருங்களேன், தானியேல் எத்தனை அதிகாரம் அவரை பற்றி பேசுது? 1, 2, 3, 4 அதிகாரங்கள், சரிதானே? 4 சாப்டர்ஸ். அந்த புத்தகத்தில் 3ல் 1 பங்கு யாரை பற்றி இருக்குது? நேபுகாத்நேச்சாரை பற்றி இருக்கிறது. 4ல் 1 அதிகாரம் அவன் எழுதின அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம். பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரை ராஜாதி ராஜான்னு சொல்லுதுங்க. 1 இயேசு கிறிஸ்து, வெளிப்படுத்தல் 19:16 வாசிக்கிறோம். 2வது அர்தசாஷ்டா, அவனும் ராஜாதி ராஜான்னு எஸ்ரா 7:12 அந்த வசனத்தில் எடுத்து படிச்சுக்கோங்க. 3வது நேபுகாத்நேச்சார். தானியேல் 2:37 தானியேல் சொல்லுவார், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். சரிங்களா? பைபிளில் 3 பேர் தான் ராஜாதி ராஜான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாதி ராஜான்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சரிங்களா?
அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்து, என் ஊழியக்காரன் அப்படின்றார். நீ பைபிளில் சில வசனங்கள் இருக்கிறது, ஒரு வசனம் அந்த மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 27:6 மற்றும் 43:10, இப்படி 3 இடங்களில் ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 25 வசனம் 9. என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். என் ஊழியக்காரன், சரிங்களா? ஆண்டவர் அறியாதவனை கூட, ஒரு புறஜாதியானை கூட ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? மை சர்வன்ட், என் ஊழியக்காரன்ற. பிரியமானவர்களே, இந்த தானியேல் புத்தகம் இந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி விளக்கமாய் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் மற்ற புத்தகங்களும் இருக்குது, 2 ராஜாக்கள், 2 நாளாகமம், அங்கெல்லாம் படிக்கலாம் இந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி. பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் அவனை வெற்றியாளனாக பார்க்கிறோம். எருசலேமின் மேல் வெற்றி சிறந்தான், ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்தாரு, சரிதானே? அதனால தான் வெற்றி சிறந்தான். 2ஆம் அதிகாரத்தில் அவனை ஒரு சர்வாதிகாரி, நான் சொல்கிறத எனக்கு செய்யுங்க, சரிதானே? நான் ஒரு கனவு கண்டேன், கனவை சொல்லுங்கள், அர்த்தத்தை சொல்லுங்கள், எல்லாத்தையும் எல்லா ஞானிகளையும் கொன்றுவேன் அப்படின்றார், சரிதானே? சர்வாதிகாரி. 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு சிற்ப கலைஞன், ஒரு பெரிய சிலை தங்கத்திலேயே செஞ்சான், 90 அடி உயரத்துக்கு, சரிதானே? 2ஆம் அதிகாரத்தில் கண்ட சிலை சொப்பனம் தலை தங்கமாக இருந்துச்சு. இல்லை முழுசும் தங்கமாக இருக்கணும், முழுக்க முழுக்க நான் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்? ஒரு சிலையை செய்தான். அவன் ஒரு சிற்ப கலைஞன். சொன்னையில தொங்கு தோட்டம் எல்லாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, அவன் மனமாற்றம் அடைந்த தேவ பிள்ளை என்று நமக்கு காட்டுகிறது. சில கம்பாரிசன்ஸ் பார்க்க போகிறோம், இது வரைக்கும் படித்ததுக்கும் இன்றைக்கி படிக்க போகிறதுக்கும். நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனங்கள் எத்தனை சொப்பனங்கள்? 2 சொப்பனங்கள், சரிங்களா? ஒன்று தானியேல் 2ஆம் அதிகாரம், 2ஆம் சொப்பனம் இன்றைக்கி படிக்க போகிற தானியேல் 4ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் கிமு 602ஆம் வருஷம் நடந்த சம்பவம். 4ஆம் அதிகாரம் கிமு 570. 2ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறாரு? உயர்ந்து நின்ற உலோக சிலை. தானியேல் சொப்பனத்தை கூறினான், சரிதானே? ஏன்னா ராஜாவுக்கு மறந்து போச்சு. 2ஆம் அதிகாரத்தில் அவர் தான் சொப்பனத்தையும் சொன்னார், விளக்கத்தையும் சொன்னார் தானியேல். அது மட்டுமல்ல, சொப்பனத்திற்கான விளக்கம் ராஜாவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிச்சா? மாற்றலை. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உயர்ந்தோங்கி வளர்ந்த ஒரு மரம். இந்த மர சொப்பனத்தை அவன் கண்டான், மாமன்னனின் மாபெரும் மர சொப்பனம். 4ஆம் அதிகாரம். கனவு அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு, ராஜாவுக்கு கனவு சொல்லிட்டாரு. விளக்கம் யார் கொடுத்தா? தானியேல் தான் கொடுத்தாரு. மற்ற ஞானிகள்லாம் அவங்களால முடியலை, இவங்களால முடியாதுன்னு ராஜாவுக்கு தெரிய, இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அப்படி தானே? ஆனால் அவங்களால சொல்ல முடியலைன்னு தானியேல் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. தானியேல் அர்த்தத்தை மட்டும் கூறினான். சொப்பனத்தின்படியே அந்த ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது. கடைசியில் அவன் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினான். இந்த ராஜா கண்ட இந்த 2 சொப்பனங்கள், 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இந்த 2 சொப்பனங்களுக்கு இடைப்பட்ட காலம் சுமார் 32 வருஷங்கள். மனசில் வச்சுக்கங்க. ஆண்டவர் இந்த ராஜாவை திரும்ப திரும்ப அவனை சந்திக்கிறார். அவன்கிட்ட எப்படியெல்லாம் ஆண்டவர் பேச முடியுமோ அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், சரிங்களா? நீங்கள் பாருங்கள், கடவுள் நம்மகிட்ட பேசுவார். நீங்கள் பைபிளை எடுத்து சர்ச்சுக்கு போனாலும் சரி, போனால் தான் போய் பேசுவார் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு பைபிள் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை சர்ச்சுக்கே போகாதவங்களா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவங்கள்ட்டையும் ஆண்டவர் நினைச்சுவார், பேசுவார். அப்படி தானே ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? நேபுகாத்நேச்சார்கிட்ட பேசினார். அன்பானவர்களே, எப்படிலாம் பேசினார் பாருங்களேன். கனவு வழியாக பேசினார், அப்படி தானே? முதலாம் சொப்பனம் கண்டு ஒரு அறிக்கையிட்டான். அப்புறம் இன்னொரு சம்பவம், 3ஆம் அதிகாரத்தின் அக்கினி சூளை சம்பவம், அதுக்கப்புறமும் அறிக்கையிட்டான். அந்த அறிக்கைகளை பார்க்கலாமா? தானியேல் 2:47 அந்த சிலை சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் தானியேல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ராஜா சொன்னானா, சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும்
ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உங்கள் ஆண்டவர் தான்ப்பா மெய்யான ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் மனசு மாறிச்சா? இல்லை, முழுசாக மாறல். அதுக்கப்புறம் அக்கினிச்சூளை சம்பவம். அதுக்கப்புறம் அந்த அற்புதத்துக்கு பிறகு 3 பேரை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றினார். தானியேலுடைய நண்பர்களை அக்கினியிலிருந்து விடுவித்தார். அதுக்கப்புறம் அவனிட்ட அறிக்கையை பாருங்களேன். அப்படி நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை, அந்த 3 பேரையும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி காப்பாற்றினார் அப்படின்னு ராஜா சொன்னார். 29 வசனம் பாருங்கள், தானியேல் 3:29. அதனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷ்யக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அந்த ஆண்டவரை, அந்த யெகோவா தெய்வத்தை யார் வணங்கலையோ அவங்களெல்லாம் நான் வெட்டி போட்டுருவேன், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே மனமாற்றத்தோடு சொல்கிறாரா? இல்லை, அதிகாரத்தோடு சொல்கிறார், சர்வாதிகாரத்தோடு சொல்கிறார். இதே நமக்கு எப்படி காட்டுதுன்னா கொன்றுவேன் அப்படின்றார். இன்னும் மனம் மாறலைன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் மனம் மாறலை. ஆனால் அழகாக சொன்னார், இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் அப்படி ஒவ்வொரு சம்பவம் வழியாக இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 10 நாட்கள் பருப்பு, காய்கறி, தண்ணியை குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதை ராஜா பார்க்குறான். 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் தான் சொப்பனத்தையும் சொன்னான், அர்த்தத்தையும் சொன்னான். அதையும் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று அறிக்கையிட்டான். 3ஆம் அதிகாரத்தில் அக்கினி சூளையிலிருந்து இந்த 3 பேரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். தேவதூதன் அனுப்பி தேவகுமாரன் இயேசுவை கூட அவன் அந்த அக்கினி சூளைக்குள்ளே நேபுகாத்நேச்சார் பார்த்தான். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தின் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனாலும் இந்த மேன்மையான அனுபவங்களை எல்லாம் இந்த மன்னன் மறந்து போனவன் போலவும், தன் வாயிலிருந்து புறப்பட்ட பக்திவினமான அறிக்கைகளை படித்தோம்ல, இந்த அறிக்கைகளை எல்லாம் உதறி தள்ளினவன் போலவும் அவன் செயல்பட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, பேசிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் பேசினார். பல ஆண்டுகள் கேப், பல ஆண்டுகள் இடைவெளி விட்டும் ஆண்டவர் வெவ்வேறு சூழ்நிலைகள் வழியாக இந்த நேபுகாத்நேச்சர்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். இவன் இருதயத்தை என்ன செய்யலை? திறக்கலை. அவனுக்கு போக போக என்ன வந்துருச்சு? பெருமை தான் வந்துச்சு. ஆணவ அரசனுக்கு ஆண்டவர் தந்த அதிர்ச்சி வைத்தியம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், ராஜா ஒரு பெரிய மரத்தை கண்டார் தன்னுடைய சொப்பனத்தில். தானியேல் 4ஆம் அதிகாரம் 10 to 18 வசனம் வரைக்கும் படித்து பாருங்களேன். மன்னன் தன்னுடைய வாயினால் கூறிய சொப்பனத்தின் விவரம் இந்த பகுதியில் ரொம்ப தெளிவாக அடங்கி இருக்கிறது. இதோ தேசத்தின் மத்தியில் மிக உயரமான ஒரு விருட்சம், ஒரு மரத்தை கண்டேன் அப்படின்றார். அந்த மரத்தில் பார்த்தோன்னா அந்த மரம் வளர்ந்து பலத்து இருந்தது, வான பரியந்தம் உயரமாக இருந்துச்சு, பூமி எல்லை பரியந்தம் அதனுடைய கிளைகள் பறந்து இருந்தது. அந்த மரத்தில் நிறைய கனிகள் இருந்தன, மட்டுமல்ல இலைகள் நேர்த்தியாக இருந்துச்சு. எல்லா ஜீவன்களுக்கு வேண்டிய ஆகாரம் அதில் இருந்துச்சு. அதன் கீழே வெளியின் மிருகங்கள், எல்லா மிருகங்களும் அந்த நிழலுக்கு கீழே தான் வந்துச்சான். அதன் கொப்புகளில் ஆகாயத்து பறவைகள் வந்து அங்கே கூடு கட்டி சகல பிராணிகளும் அதில் உணவை உண்டு சந்தோஷமாக இருந்தன. சரிங்களா? இந்த சொப்பனத்தை சொல்லிகிட்டே இருக்கிறார் ராஜா. இப்படி நான் படுத்திருக்கையில் நான் இந்த சொப்பனத்தை, இந்த மரத்தை கண்டேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன், காவலாளன் ஆகிய பரிசுத்தவான் அப்படின்னா ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, சிலர் தேவதூதனை தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லும்போது உலகத்தில் தேவதை அப்படின்வாங்க. பைபிள் தேவதூதன் சொல்லுது. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து பாருங்களேன், அவன் உரத்த சத்தமிட்டு இந்த மரத்தை என்ன செஞ்சிருங்க? வெட்டி போட்டுருங்க, இதன் கொப்புகளை எல்லாம் வெட்டி போடுங்கள், இலைகள் உதிரட்டும், கனிகளை சிதறடியுங்கள், கீழே இருக்கிற மரங்கள், கீழே அந்த மரத்து கீழே இருக்கக்கூடிய மிருகங்கள், கொப்புகள் இருக்கிற பறவைகள் எல்லாம் பறந்து போகட்டும். ஆனால் எது மட்டும் இருக்கணும்? அடிமரம் மட்டும் இருக்கட்டும். அந்த அடிமரத்தை மட்டும் இரும்பும் வெண்கலமான
விலங்கு சங்கிலி போட்டு அதை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே அந்த அடிமரம் நனையட்டும், மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு. லாங்குவேஜ் மாறுது பாருங்களேன். இது வரைக்கும் மரம் அது இதுன்னு வந்துச்சு. எப்படி 15 வசனம் பிற்பகுதி ஆரம்பிக்குது? மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. இப்போ அந்த மரம் யாரை பற்றிங்க பேசுது? ஒரு மனுஷனை பற்றி பேசுது. சரிங்களா? மரம் ஆண்டவர் சொப்பனத்தில் ராஜாவுக்கு காட்டின மரம் ஒரு மனுஷன், ஒரு ராஜ்யம் கூட சொல்லலாம். சரிங்களா? எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். தொடர்ந்து வசனங்களை பாருங்க. ஓகே, நீங்கள் படிச்சுக்கங்க. 33 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சிலை சொப்பனத்தை ராஜா கண்டான். அவனுக்கு மறந்து போச்சு. தலை தங்கம், மார்பும் புயங்களும் வெள்ளி, இடுப்பு தொடை வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண் என்ற ஒரு சிலையை கண்டானே. அதே போல இப்போ ஒரு பெரிய மரத்தை அவன் சொப்பனத்தில் கண்டான். முன்னாடி மாதிரியே ஞானிகளை அழைத்தான், அவங்களால சொல்ல முடியல. கடைசியில் நீங்கள் வசனத்தை பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். 4ஆம் வசனம், வசனம் 8 சொல்லுது, கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு. இந்த தானியேலுக்கு ஒரு பெயர் வச்சிருந்தான் நேபுகாத்நேச்சார். பெல்தஷாத்சார் அப்படின்னு பெயர் வச்சான். கடைசியில் நாமும் சில நேரத்தில் என்ன செய்வோம் தெரியுமா? ஏசப்பாட்டை எப்போ வருவோம்? ஏசப்பாட்டை கடைசியில் வருவோம். முதல்ல கலெக்டர்கிட்ட போயிடுவோம், போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிடுவோம், சிஓட்ட போயிடுவோம், டிஓட்ட போயிடுவோம். எல்லாத்துலேயும் போயிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு கடைசியில் எங்கே? கடைசியில் சரி ஏசப்பாட்டை போவோம், அப்படி தானே? இந்த ராஜாவும் என்ன செய்கிறான்? கடைசியில் தான் வர்றான். முதல்ல வந்திருக்கணும்ல, அவனுக்கு தெரியும்ல. தானியேல்கிட்ட போனால் தான் பதில் இருக்கும். அந்த தானியேலின் தேவன் தான் மெய்யான தேவன். அவர்கிட்ட போனாதான் என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும், என் சிக்கலுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும்னு இவனுக்கு தெரியும். ஆனாலும் கடைசியில் தான் போனான். நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர்கிட்ட முதல்ல போகணும். அப்படிதான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய முதல்ல தேடணுமா, கடைசியில் தேடக்கூடாது. அன்பானவர்களே, சொப்பனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுகிறவன் கிடையாது இந்த நேபுகாத்நேச்சார். அரசவைக்குள் வந்து நின்ற அர்த்தம் கூற இயலாத ஞானிகளை அழிப்பதற்கு இப்போ சட்டம் போட்டானா? இப்போ சட்டமெல்லாம் போடலை. 2ஆம் அதிகாரத்தில் பண்ண மாதிரி பண்ணலை. அப்படி சட்டம் பிறப்பிப்பதை விட்டு தானியேலை அவசரமாய் அழைப்பித்தான். சொப்பனத்தை இவன் சொல்கிறான், தானியேல்கிட்ட சொல்கிறான். சொப்பனத்தை எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு தேசத்தின் மத்தியில் ஒரு பெரிய மரம், அதெல்லாம் சொல்கிறான். பிரியமானவர்களே, சொப்பனத்தில் மன்னன் கண்ட மரம் ஒரு மனிதனை பற்றியது அப்படின்னு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. 16ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய இருதயம், மரத்தை பற்றியே வருது, அவனுடைய இருதயம் மனுஷனுடைய இருதயமாக இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். வேர் தான் முக்கியம் மரத்துக்கு, சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த மனுஷனுடைய இருதயம் என்ன இருதயமாக மாறணுமா? மிருக இருதயமாக மாறட்டும் அப்படின்னு வாசிக்கணும். 7 காலங்கள், அதாவது 7 வருஷங்கள். இந்த சொப்பனத்தில் முதல் 5 வசனங்கள் படிச்சிங்கன்னா 4ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் அக்ரிணையில் இருக்கும். இலக்கியத்தில் சொன்னால் அக்ரிணைனா உயிரற்ற பொருள்கள் சொல்லுவாங்கள்ல, அது இதுன்னு வாங்கல, அந்த மாதிரி மரம், அது அதன் இலைகள் அப்படி தான் இருக்குது, அதன் கொப்புகள் அப்படி தான் இருக்குது. ஆனால் 4ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் படிச்சிங்கன்னா உயர்திணையில் இருக்குது. உயர்திணைனா யார்? மனிதர்களை பற்றி பேசுவது. அவன் இருதயம் அப்படின்னு இருக்கு. பிரியமானவர்களே, சொப்பனத்திற்கு தானியேல் தந்த விளக்கத்தை 4ஆம் அதிகாரம் 19-28 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இந்த மன்னன் மீது தேவன் கொடுக்கவிருந்த நியாய தீர்ப்பு. இந்த சொப்பனத்தை தானியேல் கேட்ட உடனே வசனம் சொல்லுது பாருங்களேன். அந்த சொப்பனத்தை கேட்ட உடனே 4:19, அப்பொழுது பெல்தஷாத்சார் என்னும் பெயர் உள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும்
ஒரு நாளைக்குன்னு என்னது இங்கிலீஷில் போட்டிருக்கு 1 hour, 1 மணி நேரம். அவன் திகைத்து சிந்தித்து கலங்கினான். முதல்ல கனவை நினைத்து ராஜா கலங்கினானா. இந்த கணவனுடைய அர்த்தத்தை நினைச்சு இப்போ யார் கலங்குறான்? தானியேல் கலங்குறான். ஏன் கலங்குறான்? இந்த ராஜாவுக்கு வரப்போகிற பயங்கரமான நியாய தீர்ப்பு. நம்ம நினச்சிருப்போம், என்னைய கைதியை கொண்டு வந்தேன்ல, எங்கள் ஊரில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஆலயத்தெல்லாம் நீ சூறையாடின ராஜா, உனக்கு ஆண்டவர் தர்றாரு பாரு. சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில விசுவாசிகள் சொல்கிறத கேட்டிருக்கேன், நான் ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா, நான் ஜெபம் பண்ணுறேன் பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சவால் விடுவாங்க. இன்றைக்கி அப்படி சவால் விட்டவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? இப்படி சவால் விடக்கூடாது. பிரியமானவர்களே, தானியேல் அப்படி சொல்லாமல், ராஜாக்கிட்ட அப்படி பேசாமல், இப்படிலாம் பண்ணிய ராஜா, என்னென்ன அநியாயம் பண்ண பார்த்தியா, உனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார். ஒருவேளை சபையில் கூட நமக்கு யாராவது கொஞ்சம் பிடிக்கலை, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி என்ன வருதா, அவனுக்கு நல்லா வேணும், அவன் அப்படி பண்ணான்ல, அவன் இப்படி பண்ணான்ல, இந்த அம்மா அப்படி பண்ணிச்சுல்ல, நல்லா வேணும் அப்படின்னு நம்ம சில நேரம் தானியேல் மாதிரி விளக்கம் கொடுப்போம். அப்படி செய்யக்கூடாது. தானியேல் பிரியமானவர்களே, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் அறிந்து தன் இருதயத்தில் அவன் கலங்கினான். என்னுடைய ராஜாவுக்கு, எனக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த அதிபதிக்கு நான் அடிமை தான், ஆனாலும் இந்த ராஜாவுக்கு கீழே ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு அவன் கலங்கினான். ராஜாவுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை எடுத்து சொன்னான் தானியேல். என்ன விளக்கம் கொடுத்தாரு? ராஜாவே, நீர் என்ன ஆக போகிறீர்? மிருகத்தை போல் ஆக போகிறீர். எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 காலங்கள்னா 7 வருஷங்கள். பூமியின் பணியிலே நனைவீர். உம்முடைய தலைமயிர் எப்படி இருக்கும்? கழுகுகளின் இறகுகளைப் போலவும் நகங்கள் பட்சிகளின் நகங்களைப் போலவும் மாறும். என்ன செய்வீர்? புல்லை தின்னுவீர். பேரரசனாகி நீர் புல்லை தின்ன போகிறீர் அப்படின்னு இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லிடுறார் தானியேல். சொல்லிட்டு இன்னொரு காரியம் சொல்லுவார், ராஜாவே மனம் திரும்பிடுங்க. 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப பக்குவமாக தானியேல் பேசுவார். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளு மட்டும். அந்த பரம அதிகாரத்தை நீர் அறிந்த பிற்பாடு ராஜ்யம் உமக்கு திரும்ப வந்துடும். அதான் அந்த அடிமரத்தை இரும்பு வெண்கலம் போட்டு என்ன செஞ்சாங்க, பத்திரப்படுத்த சொன்னாங்களே அந்த தேவதூதன். சரிங்களா? இரும்பு வெண்கலம் என்ன அப்படின்னா, அந்த சிலையிலே பாருங்களேன், இரும்பு ரொம்ப உறுதியாக இருக்கும். சரிதானே? வெண்கலம் இரும்பை காட்டிலும் கொஞ்சம் உறுதி கம்மி தான், ஆனால் ரெண்டும் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். இரும்பு நல்லா உறுதியாக இருக்கும், வெண்கலம் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். ஆகவே அந்த மாதிரி உங்களோட ராஜ்யம் ராஜாவே பத்திரமா இருக்கும், கவலைப்படாதீங்க. அதான் அர்த்தம். உங்களோட ராஜ்யம் பத்திரமா இருக்கும். 27 ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்போ என்ன அர்த்தம்? நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கிறார், அப்படி தானே? ஏழைபாளைகளை ஒடுக்கி இருக்கிறார்னு அர்த்தம். அந்த ராஜ்யத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டணும்னா இதெல்லாம் நடந்திருக்கணும்ல, கொள்ளை அடிச்சிருக்கணும்ல. சிறுமையானவர்களை, ஏழைகளை அவர் ஒடுக்கி இருக்கணும். அதனால தான் தானியேல் சொல்றாரு, நீதியானதை செய்து, நீதியை செய்து உடைய பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ராஜாட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டார். ஏன்னா அந்த ராஜா பெருமையாகவே தான் இருக்கிறார். தானியேல் இந்த விளக்கத்தை அளித்த பிறகும் அவன் தன் பெருமையான போக்கை என்ன செய்யலை, கைவிடலை. எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ நாள் படிச்சிங்களா தானியேல் 4ஆம் அதிகாரம்? படிங்கன்னு படித்து நான் சொல்கிறேன். ஒரு வாரத்தில் நானே 4-5 தடவை படிச்சிருவேன். 2 முறை இங்கிலீஷில் படிப்பேன், 3 முறை தமிழில் படிப்பேன். பிரியமானவர்களே, படிக்கிறோமான்னு யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும், தயவு செய்து படிங்க. இந்த ராஜா எவ்வளோ நாள் இன்னும் பெருமையாக இருந்த பாருங்களேன், மனம் திரும்பாமல். 29ஆம் வசனம், 29, 28, 29 இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. இந்த சொப்பனை யாரை பற்றியது? அந்த மரம் யாரு?
இந்த நேபுகாத்நேச்சார். மரம் வெட்டப்படும், கொப்புகள் தரிக்கப்படும், மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் பறந்து போகும், அடிமரம் மட்டும் அப்படியே இருக்கும். 7 வருஷம். யார் இது? நேபுகாத்நேச்சார். 29ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். 12 மாதம் சென்ற பின்பு, 1 வருஷம், ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அவன் சொன்ன 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் 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 அப்படின்னு லூசிஃபர் சொன்ன மாதிரி, பரலோகத்தில் அவன் சொன்ன மாதிரி பாபிலோனில் யார் சொல்கிறா? நேபுகாத்நேச்சார் சொல்கிறான். நான் 1 வருஷம் ஆகியும் இந்த சொப்பனத்தை பெற்று அதற்கு விளக்கத்தையும் பெற்று, ராஜாவே நீர் மனம் திரும்பணும் என்ற ஆலோசனையை மிகவும் பெரிய அதிகாரியாகிய தானியேல் மூலமாக, ராஜாவுக்கு அடுத்தபடி அவன் மூலமாக தானியேல் ராஜாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவன் சொல்லியும் ராஜா என்ன செய்யலை? 1 வருஷம் கேட்கல. அதன் பிறகு முன் தீர்மானிக்கப்பட்ட 7 வருஷ நியாய தீர்ப்பை அந்த ராஜா அனுபவித்தான். இந்த 2ஆம் சொப்பனத்தை, இந்த 4ஆம் அதிகாரத்தை சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். சுருக்கமாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கவிதை நடையில், மன்னன் மனதில் மமதை கொண்டான், தனது கனவில் மாபெரும் மரத்தை கண்டான், கருத்தை அறியாமல் கண் பிதுங்கி நின்றான். தானியேல் வந்தான், தாற்பரியம் தந்தான், அகந்தை மன்னன் அரண்மனையை இழந்தான், 7 ஆண்டுகள் ஏற்பாரற்று அலைந்தான், புள்ளை மேய்ந்தான், பணியில் நனைந்தான், காலம் நிறைவேறிய பின் கண்களை ஏறெடுத்தான், கருத்துடன் கண்ணீருடன் கர்த்தரை தேடினான். ஆண்டவரே உயர்ந்தவர் என்று அறிக்கையிட்டான், அறிவு திரும்பியது, அரியணையும் திரும்பியது. ஆர்வலர், அதாவது நலம் விரும்பிகள், வெல் விஷர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஆர்வலர் அனைவரும் அரசனை தேடி வந்தார்கள். மனந்திரும்பிய மாமன்னன் மேலும் சில ஆண்டுகள், 2 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். தனது சாட்சியை உலகம் அறிவதற்காக அதை அரசு ஆவணம் ஆக்கினான். தானியேல் அதை தன் நூலில் சேர்த்து கொண்டான். இதுதான் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. இவன் போகிற இடத்துல சமாதானமே கிடையாது, மனம் திரும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போ சொல்கிறாரு எல்லாருக்கும் சமாதானம். பிரியமானவர்களே, இதில் என்ன ஒரு பாடம் படிக்கிறது தெரியுமா? கடைசி நாட்கள் ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களை தேவன் தொடுவார். அந்தஸ்திலும் பதவியிலும் பெரியவர்களை ஆண்டவர் தொடுவார். அவர்கள் வழியாக முத்துவது தீவிரமாக என்ன செய்யும்? பரவும். சரிங்களா? ராஜா சொன்னால் எல்லாரும் நிச்சயவாங்க கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் நிலையை கொண்டு வருவார். சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும். இது எங்கே படிக்கிறோம்? முத்துவதில் அப்படி தான் ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தல் 14:6 அப்படித்தான் சொல்லும். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. என்னங்க அடையாளம், அற்புதம்? என்ன அடையாளம், அற்புதம்? நான் மாடு மாதிரி ஆனேன், புல் மேய்ந்தேன். சில நேரத்தில் நமக்கு ஒரு சில ஏதாவது வியாதி வந்துட்டா கூட நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம், அப்படி தானே? வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக நினைப்போம், வெக்கமாக நினைப்போம், அப்படி தானே? நம்முடைய இயல்பு அதுதான். ஆனால் இவர் சொன்னார் பாருங்க, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு அறிவிப்பது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சங்கீதத்தில் அந்த வசனம் திரும்ப திரும்ப வரும். 145ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் படித்து பாருங்கள், நிறைய இடங்கள் இருக்குது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒருவேளை ராஜா சங்கீதங்கள்லாம் படிச்சுட்டாரோ, தானியேல் மூலமாக கேள்விப்பட்டிருப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதங்களை, தான் அடைந்த அற்பமான தாழ்வான நிலைமையை அவன் பப்ளிக்கில் எழுதுறதுக்கு என்ன செய்யலை?
வெக்கப்படலை. சில நேரத்தில் நம்ம சேர்ச்சில் பாருங்களேன், ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னா வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். கொடுக்குறதே 10 நிமிஷம் தான் சாட்சி சொல்கிறதுக்கு. சரிதானே? வர்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஏன்? வெக்கம். யாராவது ஒருத்தர் முன்னாடி போட்டோம், அப்புறம் தொடங்கிட்டா நிறுத்துறதே கிடையாது. சாட்சியை தொடங்குறது கிடையாது, தொடங்கினா நிறுத்துறதே கிடையாது. இதுதான் நம்ம பிரச்சனை. அப்படி தானே பிரியமானவர்களே? ஆனால் இந்த ராஜா எவ்வளவு தைரியமாக இந்த சாட்சியை அவன் அறிக்கையிடுகிறான் பாருங்கள். இந்த மன்னனுக்கு வந்த வியாதி என்ன வியாதி அப்படின்னா, அந்த மர்ம வியாதிக்கு ஒரு சில பெயர்கள் சொல்கிறாங்க. பைபிள் அந்த பெயர் இல்லை பாருங்களேன். இப்படி இந்த படத்தை பாருங்கள். அதுக்கு என்ன வியாதினா லைகான்த்ராபி அப்படின்னு சொல்கிறாங்க. லைகான்த்ராபி, ஓனாய் உருவேற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது இன்சானியா ஜான்த்ராபிகா. ஜான்த்ராபி என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒருவர் தன்னை ஓனாயாகவே நினைத்து கொண்டு அதே போல வாழும் நிலை. லைகான்த்ராபி அப்படின்னா. இன்னொன்று இன்சானியா ஜோவான்த்ராபிகா அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை மிருகம் போல எண்ணிக்கொண்டு மிருகம் போல புத்தி பிசகின நிலையில் வாழ்வது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தருக்கு நாய் கடித்து நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த விஷம் ஏறிடுச்சுன்னா கடைசியில் எப்படி அவர் சாவார்? நாய் மாதிரியே பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி தான் இதுவும். சரிங்களா? இதை பற்றி மெடிக்கல் வேர்ல்டு, மருத்துவ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு வியாதி இருக்கான்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன். த டிக்ஷனரி ஆஃப் சைக்காலஜிக்கல் மெடிசன் டிக்ளேர்ஸ் த கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் பர்சனல் ஐடென்டிட்டி and the conviction of being changed into one of the lower animals is one of the most remarkable facts in psychological history that the race reveals. அதாவது மனுக்குலத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை எல்லாம் மறந்து, நான் யார், நான் ராஜா, நான் பாஸ்டர், நான் ஒரு தலைவர், ஒரு டீச்சர், ஒரு பிரின்சிபால், இதெல்லாம் மறந்துட்டு ஒரு மிருகத்தை போல் தன்னை நினைத்து கொண்டு வாழக்கூடிய நிலைமை இது மக்கள் மத்தியில் நடந்திருக்கிறது. சைக்காலஜிக்கல் மெடிசன் என்ற டிக்ஷனரியில் நம்ம இதை பற்றி படிக்கிறோம். இந்த புதுமையான வியாதி யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு உயிர் சேதம் வராது, சாகல மாட்டாங்க. ஆனால் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழித்து பூரண சுகம் பெற்று திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மருத்துவ உலகம் இதை பற்றி சொல்லுகிறது. பாருங்களேன், இப்படிப்பட்ட அனுபவத்தை ராஜா கடந்து வந்தான். அப்படி வந்ததுக்கப்புறம் அவனை ஒரு அறிக்கையிட்டாங்க, 3ஆம் அறிக்கை. அந்த அறிக்கையை தான் 3ஆம் அறிக்கைன்னு சொல்கிறோம். 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். படித்து பாருங்கள். என்ன அறிக்கை படிக்கலாமா? தானியேல் 4, 34, 35 நான் வாசிக்கிறேன். அந்த நாட்கள் சென்ற பின்பு, 7 வருஷங்கள் சென்ற பின்பு, நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பரலோகத்தை நோக்கி பார்த்தா தான் என்ன வரும்? புத்தியே வரும். சரிங்களா? நான் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா புத்தி என்ன ஆயிரும்? புத்தி பிசகிறோம். அப்படி தான் அவனுக்கு பிசகிச்சு ராஜாவுக்கு. நான், ஏன், என்னுடைய, எனக்கு அப்படின்னு இருந்தால் புத்தி பிறண்டுருச்சுன்னு அர்த்தம். பரலோகத்தை நோக்கி பார்த்தா தான் புத்தி தெளியும். இன்னொருத்தன் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா புத்தி தெளிஞ்சு அப்பாட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். யார்? கெட்டகுமாரன். நீங்கள் படித்து பாருங்க, லூக்கா 15 படித்து பாருங்கள். அவனும் வசனம் அப்படி தான் சொல்லும், அவனுக்கு புத்தி தெளிந்த போது எதை நினச்சான்? அப்பா விட்டு நினச்சான். சரிதானே? அப்பா வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்பா விட்டு நினச்சாதான் புத்தி வரும். ஆண்டவர் நினச்சாதான் புத்தி வரும். பாருங்களேன், அவன் என்ன அறிக்கை எடுக்கிறான்? தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆரம்பத்திலையும் சொல்கிறாரு, கடைசியிலையும் சொல்கிறார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அழகாக சொல்றார் பார்த்தீங்களா? 7 ஆண்டுகள் மன்னன் அடைந்திருந்த அந்த பரிதாபமான நிலையை குறித்து பதிவேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் யாருமே எழுதி வைக்கலையாம்.
எந்த எந்த மந்திரியும் சம்பிரதி எழுத்தாளனும் எழுதி வைக்கவில்லை. ஏன் தெரியுமா? இந்த ராஜாவை நம்ம மாடு மாதிரி புல்லு மேய்ச்சாரி எழுதி வச்சு கடைசியில் நம்மளை வந்து என்ன செஞ்சிருவார், எப்போ பார்த்தாலும் வெட்டுவேன்றார். நம்மளை வெட்டி விட்டாருன்னு என்ன ஆச்சு, நிறைய பேர் எழுதி வைக்கலாம். அந்த 7 ஆண்டுகளும் பாபிலோன் ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணினது யார்? தானியேல் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பெரிய ஞானி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, சாஸ்திரிகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா அன்பானவர்களே? அம்மையார் எழுதுகிறாங்க இதை பற்றி, தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் பக்கம் 520 வாசிக்கிறேன். 7 வருடங்கள் தன் குடிமக்கள் யாவரின் திகைப்புக்கும் ஆளானார் நேபுகாத்நேச்சார். ராஜா பார்த்து எல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். 7 வருடங்கள் உலகத்தார் அனைவருக்கு முன்பாக அவர் தாழ்த்தப்பட்டார். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சிறை கைதியாக பாபிலோனுக்கு வந்த காலம் முதல் மன்னனுக்கு புத்தி திரும்பிய காலம் வரை 605 தானியேல் வர்றார் கைதியா. இவருக்கு புத்தியெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் அது 8 வருஷம் கணக்கு போடுங்க. 1 வருஷம் மனம் திரும்பாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் பைத்தியமாக இருந்தார்ல, அதை புத்தி பிசகி, அது 8 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா 562 கிமு 562 வரையும் 43 வருஷங்கள், ஏறக்குறைய 43 ஆண்டுகளாக தானியேல் நேபுகாத்நேச்சாருக்காக என்ன செஞ்சிருப்பார்? ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாரா? அவர் 3 நேரம் ப்ரே பண்ணுறவருங்க. நம்மள மாதிரிலாம் கிடையாது. அரைகுறையா நம்மளை மாதிரி ஜெப வாழ்க்கை, அவரோட ஜெப வாழ்க்கை கிடையாது. 3 நேரம் ப்ரே பண்ணுவார். பிரதம மந்திரினாலும் கரெக்டாக போய் ஜெபம் பண்ணிடுவார். தன் ராஜாவுக்காக ராஜா செய்த அக்கிரமங்கள், அவருடைய ஆணவம், பெருமை, இதெல்லாம் தானியேலுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஜெபம் பண்ணியிருப்பார் 43 வருஷம். சில நேரம் நம்ம பண்ணுற ஜெபம் ஆண்டவர் கேட்கவே இல்லையே நம்ம நினைக்கலாம், லேட் ஆகுதேன்னு நினைக்கலாம். கேட்ட உடனே ஆண்டவர் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சரிங்களா? சில நேரம் உடனே எஸ் கேட்ட உடனே, சில நேரம் உடனே நோன்னு சில நேரம் வந்துடும். சரிங்க? சில நேரம் லேட் ஆகும். எஸ் நோ வெயிட், அப்படி தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். உடனே கொடுப்பார், இல்லைன்னு சொல்லிடுவார், இல்லாட்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். நமக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பிடிக்காது. சரிதானே பிரியமானவர்களே? ஆனால் தானியேல் 43 வருஷம் அவன் ஜெபித்திருந்திருக்கிறான். நல்ல ஒரு பாடத்தை படிச்சுக்கணும் இந்த இடத்துல. தேவன் உன்னதமானவர். உலகில் ஆளுகைகளையும் பதவிகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் அளிக்கிறார். சரிங்களா? அவரது அல்லது அனுமதிக்கிறார். ஒன்றே நமக்கு பதவியோ ஏதோ ஆசீர்வாதமோ கொடுப்பார், இல்லாட்டி அனுமதிப்பார். சில நேரம் நம்ம ஏமாற்றி தந்திரம் பண்ணி பதவிக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் அனுமதிப்பார். சரி போ அப்படின்னு விடுவார். சரிங்களா? ஆனால் அப்படி ஏமாற்றிட்டு வந்துட்டு தேவசித்தம் இப்படி சொல்கிறதுலாம் மகா பெரிய பாவம். சரிங்களா? ஏமாற்றி வந்துவிட்டு தேவசித்தம் கடவுளியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிதானே? அப்படிலாம் இன்றைக்கி நடக்குது. அவரது அனுமதிப்பில் அமர்ந்து கொண்டு, ஆண்டவர் ஒருவேளை நம்மளை சேரில் உட்கார வைக்கலாம், அவருடைய அனுமதிப்பில் அமர்ந்து கொண்டு அகந்தை கொள்வோர் அவரது அடிக்கு தப்பி போவதில்லை. ஆண்டவர் தான் உட்கார வச்சிருக்கிறாரு. அதை தெரியாமல் புரியாமல் நான் அகம்பாவமாக ஆணவத்தோடு ஆட்டம் போட்டேன்னா அடி கண்டிப்பாக விழும். சரிங்களா? கடைசியில் எப்படி முடிப்பார்? தானியேல் 4:37 ராஜா சொல்லுவார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். யார் பெருமையாக நடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் இறக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் ராஜாவை 7 வருஷம் ஆண்டரை இறக்குனார். ஆண்டர் அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இறக்க வேண்டியது இருக்குது, நம்மளை மாதிரி ஆட்கள். சரிங்களா? மன்னன் அடைந்த அந்த சிறுமையின் அனுபவத்தை அதை ஒரு ரெக்கார்டில் எழுதி வைக்க மற்றவர்கள் தயங்கினார்கள். ஆனால் ராஜா என்ன செய்யலை? ராஜா தயங்கலை. மகாதேவனை உயர்த்தினான், மனதார வாழ்த்தினான். பிரியமானவர்களே, கடைசியாக 3 லெசன்ஸ் சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3 பாடங்கள். ஓகே, இதை சொல்லி முடிச்சிடறேன். தேவனின் முற்ற ஆளுகையை உணர்ந்து, அவர் தான் முற்றிலும் ஆளுகை செய்கிறவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அவரை சார்ந்து அவரது கிருபைக்கு காத்திருப்போரை அவர் தமது தோள்களின் மேல் சுமக்கிறார்.
நம்ம தாழ்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுமப்பார் ஆண்டவர். பெருமையாக இருந்தோம்னா மேய விட்டுருவார். சரிங்களா? மேய விடுவார், இல்லாட்டி காய விடுவார். இது ஆண்டவரால் செய்ய முடியும். 3 பாடங்கள். முதல் பாடம் என்ன அப்படின்னா, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தால் மேன்மை. தானியேலுடைய இடைவிடாத ஜெபம் நீங்கள் படித்து பாருங்களேன். தரியு ராஜா சொல்லுவார், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், அப்படி தானே சொல்லுவார். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர் தானியேல். அப்படி அவர் பண்ண ஜெபத்துக்கு விடைதான் தானியேல் 4 அதிகாரம், நேபுகாத்நேச்சாரின் மனம் திரும்புதல். ஆண்டவரே அண்ட சராசரம் ஆளும் அரசர். இங்கிலீஷில் சொல்லுவாங்க சாவரன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நகைன்னு வரும்பொழுது என்ன சொல்லுவோம் திரும்ப? தங்க நகை என்ன சொல்லுவோம்? சவரன் சவரன்னு சொல்லுவோம். அப்படி தானே? எத்தனை சவரன் போடுறாங்க, எத்தனை சவரன் அப்படின்வாங்க. சவரன் சவரன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது வந்து அந்த இங்கிலீஷ்லேருந்து வந்த வார்த்தை சாவரன். சாவரன் சாவரன் என்ன அர்த்தம்? சர்வத்தையும் ஆளுகிறவர். ஆனால் நமக்கு எல்லாரையும் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஆளுகிறது எது தெரியுமா? நம்மளை சவரன் தான் ஆளுகிறது. அப்படி தானே? சவரன் எத்தனை சவரன் போடுறாங்க. நமக்கு ஒரு நிச்சயார்த்துக்கு போனோம்னா சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு தெரியணும் எத்தனை சவரன் போடுறாங்கன்னு. அப்படி தானே இருக்கிறோம் நம்ம. பிரியமானவர்களே, இந்த சவரனுக்காக கவலைப்படாதீங்க. சாவரன் காட் யாரு? சர்வத்தையும் ஆளுகிற தேவன் அவர்தான் என்பதை இந்த ராஜா புரிந்து கொள்ள வேண்டும் என்று தானியேல் விரும்பினான். நீங்கள் வீட்டுக்கு போய் தானியேல் 4 அதிகாரத்தை படிங்க. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப என்ன வரும் பாருங்களேன். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் உமக்கு 7 காலங்கள் செல்ல வேண்டும். 7 காலங்கள் 4 தடவை இருக்கும். திரும்ப திரும்ப வரும். பரமதிகாரத்தை நீர் அறிந்து கொள்ள வேண்டும். மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. அன்பான தேவப்பிள்ளைகளே, இதை அவன் புரிஞ்சுக்கணும்னு தானியேல் விரும்பினான். ஏனென்றால் இவனுக்கு என்ன இருந்துச்சு? நான் தான் உயர்ந்தவன் அப்படிதான் நினைச்சாரு நேபுகாத்நேச்சார். நானே உயர்ந்தவன் என்று அவன் பெருமிதம் கொண்டிருந்தான். பிரசங்கி 5:8 அதில் இருக்கிற உண்மை இந்த தானியேல் இந்த ராஜாவுக்கு தெரியும். பிரசங்கி 5:8 பாருங்களேன். ரொம்ப அழகான வசனங்க. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை அந்த ராஜா புரிஞ்சுக்கணும்னு தானியேல் விரும்பினார். 5:8 பாருங்கள், வாசிக்கிறேன். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் உண்டு. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன். சரிங்களா? நீங்கள் ஒரு டீச்சர்னா ஒரு பிரின்சிபால் இருக்கிறார். சரிங்களா? அவருக்கு மேலே ஒரு பிரசிடென்ட் இருப்பார். சரிங்களா? அவருக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் யார்? ஆண்டவர். எல்லாம் நான் தான் அப்படின்னு ஆடினோம்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஷாக் ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுப்பார். புரியுதுங்களா? நான் தான் அப்படின்னு ஆடக்கூடாது. அதற்குத்தான் ஆண்டவர் இந்த தெய்வலோக அதிர்ச்சி வைத்தியத்தை இந்த மன்னனுக்கு கொடுத்தார். எத்தனை மேன்மைகள், கல்வி, பணம், பட்டம், இன்னும் வெளிநாடு வாய்ப்புகள், வசதிகள், வீடு, பங்களா, கார் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு இதய சிம்மாசனத்தில் இடம் இல்லை என்றால் நமது வாழ்க்கை மிருக வாழ்வுக்கு சமம். ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 49:20. கணம் பொருந்தினவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன். என்ன அறிவு? ஆண்டவர் பற்றி அறிவு. எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாருங்க. அந்த அறிவில்லாத மனுஷன் எதற்கு ஒப்பாக இருக்கிறானா? அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். அதான் நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில் நடந்துச்சு. 2வது பாடம், லெசன் நம்பர் 2. இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? தாழ்மை. முதல்ல என்னது? அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு இடம் கொடுக்கணும், அதான் மேன்மை. 2வது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். அந்த தேவன் யார் என்று எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் பைபிளில் 2 பேர். ஒன்று பார்வோன், சரிங்களா? யாத்திராகமம் 5:2. இன்னொருத்தர் யார்? நேபுகாத்நேச்சார். தானியேல் 3:15. உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற அந்த தேவன் யார் அப்படின்னு சவால் விட்டான். பிரியமானவர்களே,
இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் பார்த்து அவனை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுறார். சரிதானே? வருஷக்கணக்காக அவனை டீல் பண்ணுறார் ஆண்டவர். கடைசியில் இந்த 7 வருஷம் அனுபவத்துக்கு பிறகு இந்த ராஜா சொன்னார், அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தான் மட்டுமல்ல, குடிகள் அனைவருமே அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை அப்படின்னு அவர் அறிக்கையிட்டார். நம்ம படித்தோம் தானியேல் 4:35. ஒரு வசனம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏசாயா 40:17. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். சூன்ய மலையாளத்தில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சூன்யன்னா என்னது? 0. மலையாளத்தில் கேளுங்களேன். சூன்யன்னா 0. அவர்கள், இந்த வசனத்தை இப்படி தான் நான் அர்த்தம் கொடுப்பேன். அவர்கள் நம்மலாம் எப்படிப்பட்டவங்களாம்? நம்ம எல்லாரும் பூஜ்ஜியத்திலும் பூஜ்ஜியம். நம்ம எல்லாம் முட்டைக்குள்ளே முட்டையாம். நம்மளாம் யாரா? முட்டைக்குள்ளே முட்டையாம், ஒன்றுமே கிடையாது. சரிதானே? ஆனால் இந்த முட்டைக்குள்ளே முட்டை போடுற ஆட்டம் இருக்குல்ல. சூனியத்திலும் சூனியமாய் மாயைன்னா இருக்கிற மாதிரி தெரியும், கடைசியிலலாம் போயிடும். அதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி எண்ணப்படுகிறார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒன்றுமில்லை, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் என்று நம்மை தாழ்த்தி அன்றாடம் அவருக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் இனிமையான தாழ்மை என்னும் குணத்தை கசப்பான வழியில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மிக 6:8 படிக்கிறோம்ல, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அப்புறம் என்னது? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னப்பா கேட்குறாரு? சரிங்களா? வேதாமத்தில் 3 தடவை ஒரு உண்மை இருக்குங்க, ஒரு சத்தியம் இருக்குது, ஒரு வசனம் இருக்குது. 3 தடவை. நீதிமொழி 3:34, யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5. என்ன வசனம்? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம எந்த பக்கம் இருக்க விரும்புகிறோம்? அந்த பக்கமா இந்த பக்கமா? பெருமையின் பக்கமா தாழ்மையின் பக்கமா? ஆண்டோடைய எதிர்ப்பு வேண்டுமா ஆண்டோடைய கிருபை வேண்டுமா? யோசிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் பிரபலமான ஊழியக்காரர், இங்கிலாந்தில் மிகப்பெரிய பிரசங்கியார். ஒரே ஆலயத்தில் 40 வருஷம் பாஸ்டராக இருந்தவர். மெட்ரோபாலிட்டன் டேபர்நாக்கிள், இங்கிலாந்தில் இருக்கவங்க தயவுசெய்து பாருங்கள். அவருடைய செய்திகளை கேட்பதற்கு 1000 கணக்கில் மக்கள் வருவாங்களாம். அடித்து பிடிச்சி வந்து சில நேரம் அந்த கூட்டத்தில் செத்து கூட போயிடுவாங்களாம், இடம் கிடைக்காம. இவர் நல்ல ஊழியம் செய்கிறான்னு சொல்லிட்டு இவரை பேப்டிஸ்ட் சர்ச்சில் பிஷப் ஆக்கிடலாம், பிரசிடெண்ட் ஆக்கிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்களாம். சரிங்களா? ஆனால் இவருக்கு ஒரு வசனம் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்குமா. எரேமியா 45:5 ஓயாமல் கேட்குமா அவர் மனசில். எரேமியா 45:5 இனிமேல் நமக்கும் கேட்கணும், எனக்கு அப்பப்போ கேட்கும். அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? எப்படி முடியும்? தேடாதே. கடைசி வரைக்கும் பாஸ்டர் தான் இருந்தாராம் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர் என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? அந்த ஜெபத்தை பாருங்களேன். லார்ட் மேக் மீ a doormat, let every fellow rub his shoes on me. கர்த்தாவே, என்னை ஒரு மிதியடியாக்கும், ஒவ்வொரு நபரும் தனது காலணிகளை என்மேல் தேய்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவாராம். நம்ம எப்படி கேட்போம்? நான் என்ன டோர்மேட் நினச்சியா? நம்ம அப்படி தானே கேட்போம், நான் என்ன டோர்மேட் நினச்சியா? ஆனால் அவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னை டோர்மேட் ஆக்குன்றாரு. ஆமாம், அவர் பாஸ்ட், அவர் கேட்பார், நாங்களும் விசுவாசி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? பெரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இதில் படிக்க வேண்டிய கடைசி கால பாடம் என்ன தெரியுமா? பாபிலோனிய பெருமையின் ஆவி. பாபிலோன் ராஜாவுக்கு இருந்தது கடைசி காலத்தில் ஆவிக்குரிய பாபிலோன். கத்தோலிக்க மார்க்கம் அதுக்கும் இருக்குமா? என்ன சொல்லும்? நீங்கள் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 18:7 வாசிக்கிறோம், நான் ராணி
ஐ எம் a queen, I sit as a queen, I am no widow. நான் கைம்பெண் அல்ல, நான் ராஜாத்தியாக இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? மகாபாபிலோன் சொல்லுமா? சரிங்களா? வெளிப்படுத்தல் 18:7 இருக்கு. சரி, பாபிலோனிய பெருமை ஆவி எங்கேயும் இருக்கான்? லவோதிக்கியா சபையில் இருக்கான். லவோதிக்கியா சபையை குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 3:17 படித்தோன்னா, நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறேன், எனக்கு என்ன கிடையாது, எனக்கு ஒன்றும் குறையே கிடையாது. எங்களுக்கு தெரியாதாக்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி தானே? இந்த ஆவி எங்கே இருக்கான்? லவோதிக்கியா சபையில் இருக்கான், கடைசி கால சபையில் இருக்கான் இந்த ஆவி. அப்படி தான் சத்தியங்களை படிக்க மாட்டேங்கிறோம். அப்படி தான் ஓய்வு நாள் புஸ்தகத்தை கண்டுக்கிறதே கிடையாது, ஓய்வு நாள் புஸ்தகத்தை மதிக்கிறதே கிடையாது. உண்மைதானே? இதெல்லாம் இந்த பெருமையின் வெளிப்பாடு தாங்க. இதெல்லாம் இந்த பெருமையின் வெளிப்பாடு தான். சொன்னார் நீதிமொழியில் 30ஆம் அதிகாரம் 7, 8, 9 நீங்கள் பிறகு வீட்டில் போய் படித்து பாருங்கள். ரொம்ப அழகான வசனங்கள். ஆண்டவரே 2 மனம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்பார். என்ன 2 மனம்? நான் சாகிற வரைக்கும் இந்த 2 எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தரித்திரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், மாயை வேண்டாம், பொய் வசனிப்பு வேண்டாம். 9ஆம் வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆண்டவரே, நான் தரித்திரப்பட்டேன்னா உண்மை நான் மறுதளிச்சிருவேன், கர்த்தர் யாருன்னு கேட்டுருவேன். சம்பூர்ணம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்? ஆண்டவர் யாருன்னு கேட்டுருவேன். அதனால் தரித்திரமும் வேண்டாம், ரொம்ப வசதியும் வேண்டாம், இருக்கிறது போதும். என்னைக்குங்க நம்ம இருக்கிறது போதும்னு நினச்சிருக்கிறோம்? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும், சம்பளம் போதும். எல்லாம் பைபிள் இருக்குது. சம்பளம் போதும், என் கிருபை உனக்கு போதும். என்னைக்கு நினச்சிருக்கிறோம் போதும் போதும்னு? என்ன போதும் போதும்? ஒரு நாள் நீங்கள் நினைக்கலாம் போதும் போதும் பிரசங்கம் பண்ண அப்படின்னு கூட நினைக்கலாம். சரிங்களா? யோசித்து பாருங்க. 3வது கடைசியாக 3வது காரியம், மனம் திரும்புதலே நமது வாழ்விற்கு வலிமை. மனம் திரும்புவதே நம்முடைய வாழ்க்கைக்கு வலிமை. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புகிறது நம்மிடத்தில் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். 70 வருஷ சிறையிருப்பை கொண்டு வந்த அரசனுக்கு ஆண்டவர் 7 வருஷம் சிறையிருப்பை கொடுத்தாரு, டைத்து கொடுத்தார் அவனுக்கு. ஆண்டவர் அவனுக்கு டைத்து கொடுக்குறார். ஏன் இந்த 2 சிறையிருப்புகள்? 70 வருஷ சிறையிருப்பு எதுக்கு, 7 வருஷ சிறையிருப்பு எதுக்குன்னா, 2மே அவருடைய பிள்ளைகள் மனம் திரும்புறதுக்காக தான். சரிங்களா? அது ஆண்டவர் பிள்ளைனாலும் சரி, புறஜாதியான என்றாலும் சரி, மனம் திரும்பணும் என்பதற்காகத்தான். 3ஆம் அதிகாரத்தின் முடிவில் பாருங்கள், இந்த 3 எபிரேய வாலிபர்கள் மூலமாக வந்த எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. அப்படி தானே? எல்லா நாடுகளும் கொண்டு போனாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் திரும்பின ராஜா மூலமாக அவர் ஒரு லெட்டர் எழுதினார், ஒரு கடிதம் எழுதினார், ஒரு சாட்சி எழுதினார். இட் வாஸ் எ ஸ்டேட் டாக்குமெண்ட், அரசாங்க ஆவணம். இந்த ஆவணத்தின் வழியாக இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கோம்ல, உலகமெல்லாம் ஜீவனுள்ள தேவனை பற்றி செய்தி பரவுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் பற்றி நாம் அறிவிக்கிறோமா? நீங்கள் பைபிளில் பாருங்களேன், ஒரு புறஜாதி மன்னன் எழுதின ஒரே ஒரு அதிகாரம் பைபிளில் இந்த தானியேல் 4 அதிகாரம் தான். நமக்கு தேவன் செய்யக்கூடிய நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுதான் ஊழியம். அவ்வளோதான். தானியேலை போல மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும், அதான் நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். மன்னன் மனம் திரும்பினான், புது சிருஷ்டியாய் மாறினான், மேலும் 2 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான், விசுவாசியாய் மரித்தான். அவன் மரிக்கும்போது நேபுகாத்நேச்சாருக்கு 84 வயது என்று வேத அறிஞர்கள் 84 43 ஆண்டுகள் அரசாண்டவன். மனம் திரும்புவதற்கும் 43 ஆண்டுகள் ஆயின. அம்மையார் எழுதுகிறாங்க, ஒரு சமயத்தில் அகந்தமிக்க ராஜாவாக இருந்தவர் இப்போது தேவனுடைய தாழ்மையான பிள்ளையாக மாறினார். கொடுங்கோன்மையும் ஆணவ போக்குமுள்ள மன்னனாக விளங்கியவர் ஞானமும் மனதுருக்கமுள்ள ராஜாவாக மாறினார் என்று தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள், ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் பக்கம் 521 வாசிக்கிறோம். ஆண்டு சொல்லிக்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன பிள்ளைகிட்ட என்ன இருக்காது? சின்ன பிள்ளைகிட்ட பெருமை இருக்காது. சரிதானே? பிள்ளைகள் அப்படியே அம்மா அப்பாவை நம்பும். சிம்பிள் ட்ரஸ்ட் இன் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் நோ ப்ரைடு. பிள்ளைகிட்ட இருக்காது, பெருமையும் அகம்பாவும் இருக்காது. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகள்
மாற வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. கால கடைசியில் இருக்கிற எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை தானியேல் மூலமாக கற்றுக் கொடுக்கிறீர் ராஜா. கற்றுக்கொள்வதற்கு 43 ஆண்டுகள் ஆயின. நாங்களும் ஆண்டவரே பல வருஷமாக சபையில் இருக்கிறதாக, சத்தியத்தில் இருக்கிறதாக, இயேசுவுக்குள் இருக்கிறதாக நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே அகந்தை, ஆணவம் இருக்கிறது தகப்பனே. எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற பாத்திரங்களாய் எங்களை உருவாக்கும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.